அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு 2.7 கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. நிசாந்தின் சாவி கொத்தானது 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்துடன் ஒரு சமபக்க முக்கோணத்தையும் ஓர் அரை வட்டத்தையும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது எனில் அதன் பரப்பளவை காண்க. நிசாந்தின் சாவி கொத்தானது படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரம். பாருங்கள், பக்க அளவு 5 சென்டிமீட்டர். அப்போ 4 பக்கமும் 5 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஒரு சமபக்க முக்கோணத்தையும், இதுதான் சமபக்க முக்கோணம், இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான். 3 பக்க அளவுகளும் 5 சென்டிமீட்டர் தான். ஓர் அரை வட்டத்தையும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அரை வட்டத்தின் விட்டம் 5 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆரம் அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர். அதன் பரப்பளவை காண்க. இந்த கூட்டு உருவத்தின் பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். முந்தைய கணக்கில் கூட்டுருவத்தின் சுற்றளவையும் பரப்பளவையும் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த கணக்கில் இந்த கூட்டுருவத்தின் பரப்பளவை மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. பையின் மதிப்பு 3.14ன்னு அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படிங்கிறத நம்ம 1.732ன்னு எடுத்துக்கணும். இந்த கூட்டு வடிவத்தில் சதுரம், சமபக்க முக்கோணம், அரைவட்டம் 3 உருவங்கள் இருக்குது. சதுரத்தின் பக்க அளவு மட்டும்தான் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. சதுரத்தின் பக்க அளவு A சமம் 5 சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். அடுத்து சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவு தேவை. சதுரத்தின் பக்க அளவு 5 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது இதனுடைய பக்க அளவும் 5 சென்டிமீட்டர் தான். படத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த வடிவம் அரைவட்டம். அரைவட்டத்தின் விட்டம் 5 சென்டிமீட்டர். விட்டம் D சமம் 5 சென்டிமீட்டர்னா ஆரம் R சமம், இது 2ஆல் வகுத்துக்கணும், 2.5 சென்டிமீட்டர். கூட்டு வடிவத்தில் என்னென்ன இருக்குது? சதுரத்தின் பரப்பளவு கூட்டல் சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கூட்டல் அரைவட்டத்தின் பரப்பளவு. நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அரைவட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். வட்டத்தின் பரப்பளவை 2ஆல் வகுத்துடணும், அதாவது πr²/2. சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு எளிமையாக தெரியும், A². அடுத்தது சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. பாருங்கள், கணக்கிலேயே சமபக்க முக்கோணத்தின் பரப்புன்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. √3/4a². சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா இதுதான். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா தான் ½ அதையும் இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், 3 சமபக்க அளவுகள், A மதிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ √3/4a² தான் ஃபார்முலா. நம்ம மேலே எழுதியிருக்கிற அளவுகளை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அரைவட்டத்தின் பரப்பளவு π சமம் 3.14 தான் நம்ம பயன்படுத்தணும். R² ஆரம் கண்டுபிடிச்சிருக்கோம், 2.5 பெருக்கல் 2.5/2. ஏயின் மதிப்பு, சதுரத்தின் பக்க அளவு A சமம் 5 சென்டிமீட்டர். ஸோ 5 பெருக்கல் 5 கூட்டல் √3 மதிப்பு கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு 1.732/4. பக்க அளவு 5, சமபக்க முக்கோணத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர். ஸோ 5 பெருக்கல் 5. இந்த 3ஐயும் சால்வ் பண்ணி கூட்டினா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 3.14 2ஆல் வகுத்தா நமக்கு 1.57 கிடைக்கும். 1.57 பெருக்கல் 2.5ஐயும் 2.5ஐயும் பெருக்குனா 25 625. 2 இலக்கங்கள் கழித்து புள்ளி வச்சிடணும், 6.25 கூட்டல் 5 பெருக்கல் 5 25. 1.732 4ஆல் வகுக்கும்போது நமக்கு 0.433 கிடைக்கும். 5 25. இப்போ மீண்டும் இதை பெருக்கிக்கலாம். 1.57 பெருக்கல் 6.25 பெருக்குனா நமக்கு 9.8125 கிடைக்கும். தசம புள்ளிக்கு அப்புறம் 2 எண்கள் இருந்தால் போதுமானது. 9.81 எடுத்துக்கலாம். கூட்டல் 25 கூட்டல் 0.433 பெருக்கல் 25 பெருக்குனா நமக்கு 10.825 கிடைக்கும். 10.8 தசம புள்ளிக்கு அப்புறம் 2 எண்கள் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், 5 இருக்கிறதுனால இந்த 2 நம்ம 3ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 எண்களையும் நம்ம கூட்டிக்கணும். கூட்டினா நமக்கு 45.64 கிடைக்கும். சாவிக்கொத்தின் பரப்பு 45.64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பையின் மதிப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுனால இதனுடைய மதிப்பு தோராயமாக. எடுத்துக்காட்டு 2.8 கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.